ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கோம். வாங்க அதை விளாக பார்க்கலாம். அப்படி என்ன ட்ரிப்புன்னு கேட்டிங்கன்னா, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கசின்ஸ் ட்ரிப்பு. இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்னைக்கு மார்னிங் 8 o'clock தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம 10 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படி நம்ம காவல் கிணறுல போய் நம்ம கசின்ஸ் எல்லாருமே பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரிக்கு தான் போக போகிறோம். நம்ம அங்கே போனதும் என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துட்டு கடலோரமாக நம்ம வந்து போயாச்சு. கன்னியாகுமரினாலே எல்லாரும் மார்னிங் போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தான். ஆனால் நாங்கள் போனது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற இடத்துக்கு தான் போனோம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா பீச் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் அங்கே நல்லா கடலில் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் கடலில் முங்கி ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே இருந்தே எடுத்து வெளியே தூக்கி கரையில் எரிஞ்சாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால் மாதிரி முள்ளாக இருக்கும், அது தான் உள்ளே பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வச்சே உடச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஒரு 12:30க்கெலாம் நம்ம வந்து வீவ் டவருக்கு வந்தோம். இங்கே வந்து நம்மளும் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே ஏறாக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே போனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி போக மாதிரி இருக்கும். மேலே போக போக அந்த காற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதேமாரி அந்த காற்றுமே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. இந்த இடம் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதேமாரி மேலேருந்து பார்த்தோம்னா அப்படி சுற்றி எல்லாமே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி ஒரு 1:30க்கெலாம் அங்கேருந்து நம்ம கிளம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு போயாச்சு. அங்கே போகிற வழியில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2:30க்கு கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம வந்து கன்னியாகுமரி விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடக்கு போனோம். இங்கே போய் நமக்கு பிடிச்ச நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 3:30க்கெலாம் வெளியே வந்தாச்சு. ஏன்னா அடுத்தது ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். அடுத்தது ஒரு 4 மணிக்கெலாம் நம்ம வந்து ரஸ்தா காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீச் வந்து அழகாக இருக்கும். இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இங்கே. அதுக்கப்புறம் இங்கே இருந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ரஸ்தாகாட்லேருந்து கிளம்புறதுக்கு 6 மணிக்கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி கார் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக ஜெய்சன் பேக்கரி வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஒரு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்து. இதேமாரி நீங்கள் எல்லாரும் கசின்ஸாக டூர் போயிருந்தாக்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.